பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு
தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எஸ், அவரை ஓய்வின்றி துதிக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசித்தால் இங்கு தேவன் அவருடைய பிள்ளைகளை பற்றி ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா, இந்த பூமியில் கர்த்தர் அவருடைய பிள்ளைங்கிட்ட இரத்தம் சிந்தி சம்பாதித்து மீட்டு கொண்ட அவருடைய பிள்ளைகளிடத்தில் என்ன எதிர்பார்க்குறார் தெரியுமா? இவங்களால், இவங்க வாழ்க்கையினால், நடவடிக்கையினால், கிரியையினால் இந்த பூமியிலிருந்து எனக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்கணும். உன்னதத்தில் இருக்கிற தேவனாகிய எனக்கு மகிமை உண்டாகணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழதாங்க ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் நம்மளை சிருஷ்டித்து நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து நம்ம மகிழ்ச்சியோடு அவரை பின்பற்றுவதற்கு நல்ல ஒரு தருணங்களை பூமியில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம மூலமாக ஆண்டவருக்கு மகிமை வருதா? மனமகிழ்ச்சி உண்டாக்குறோமா அல்லது அவரை மனநோவாக இருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நம்ம பார்க்குறோம். மனம் திரும்புவதற்கு முன்னாடி கடினமான ஆள், கல் நெஞ்சுள்ள ஆள். இயேசு அவருக்கு தோன்றி சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஏன் என்னை உதைக்கிற? ஏன் துன்பப்படுத்துகிற? அவன் கேட்குறான், யாரு நீ? யாரு நீ? துன்பப்படுத்தும் இயேசு. உன் கிரியைகள், உன் முரட்டு சுபாவங்கள், பொல்லாத வழிகள் என்னை துன்பப்படுத்துகிறது. அப்போவே விழுந்து சரண்டராகி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான், ரட்சிக்கப்பட்டான். அன்றையிலிருந்து அவன் கர்த்தருக்கு பிரியமான நடந்தான், மனமகிழ்ச்சி உண்டாக்குறவராக நடந்து கொண்டார். இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்கள், சில பேர் நமக்கு ரொம்ப உதவியாக, ஆறுதலாக, சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன் நம்ம குடும்பங்களை எடுங்களேன், பிள்ளைகளை பாருங்கள், படிக்க அனுப்புகிறோம், வேலைக்கு அனுப்புகிறோம், இது உதவியாக இருக்கும், வேலை செய்யும், நம்மளை ஆதரிக்கும் அப்படின்னு நினச்சா அங்கங்கே அதனுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறாங்க. பெற்றோரை மனமடிவாக்குற பிள்ளைகள் இன்றைக்கி சந்ததி பெருகிவிட்டது. இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். பொல்லாத ஒரு உலகம். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசா என்ற ஒரு மனுஷனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அவன் வாழ்க்கையை ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 35 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாக இருந்தானாம். அவனுடைய வாழ்க்கை செய்யக்கூடாது, இந்த 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 இடத்துல, இந்த நாட்டில் போய் திருமணம் முடிக்கக்கூடாது, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க, தேவனை அறியாதவங்க சொன்னாலும் வீம்புக்குன்னே பண்ணி ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாக இருந்தாங்க. இன்றைக்கி எவ்வளவு பேர் இல்லை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம், அது வேலையாக இருக்கட்டும், அதில் போய் ஒருத்தர் கேட்குறாரு, ஆமாம் எனக்கு ஜெபம் பண்ண சொல்லி வரும்போது, எனக்கு நல்ல ஒயின் ஷாப்பில் வேலை கிடைக்கணும், ஏன் ஃப்ரீயாக குடிச்சுக்குவோம், இதுக்கு ஜெபம் பண்ணணுமா? இதுவா ஊழியம்? ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. நான் சொன்னேன், இது அநீதி, கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாகாது. எவ்வளவோ நல்ல வாய்ப்புகள் பூமியில் கொடுத்துருக்காரு, எவ்வளவோ வாழ்க்கை இருக்குது. நீங்களாக கண்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து கொஞ்ச நாள், ஒரு நாள் இன்பத்துக்கு பல நாள் துக்கப்படுவது. இப்படித்தான் ஏசா இருந்தான். பிரியமுண்டாக்குற, மனமகிழ்ச்சி உண்டாக்குற மகனாக வாழ்வதை விட்டுவிட்டு ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாக இருந்தான். ஏலியின் பிள்ளைகள் அப்படித்தானே இருந்தாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஏலியின் பிள்ளைகள் என்ன சொல்ற, தேவ சமூகத்தில் வழங்காத கழுத்துள்ளவர்களாக இருந்தாங்க.
ரொம்ப அவரை வேதனைப்படுத்தி தேவனையும் துக்கப்படுத்திட்டாங்க. நம்ம அதுக்கு ஆண்டவர் நம்மளை உண்டாக்கலை. அவருடைய பிரிய பிள்ளையாக, மனமகிழ்ச்சி உண்டாக்குற பிள்ளையாக வாழத்தான் ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு காலத்தில் சாலமோன் தேவனோடு சஞ்சரித்து நடந்து ஞானத்தை பெற்ற பொழுது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். நீதிமொழிகள் 8:30 நித்தமும் அவருடைய சமூகத்தில் நான் களி கூர்ந்தேன், மனமகிழ்ச்சியாயிருந்தேன். அவர் செல்ல பிள்ளையாயிருந்தேன், மனமகிழ்ச்சியாக இருந்தேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மூலமாக, நம்முடைய நடவடிக்கைகள், செய்கைகள், கிரியைகள் மூலமாக ஆண்டவரை துக்கப்படுத்திடக்கூடாது, பொல்லாத வழியில் போகக்கூடாது. தேவனுக்கு பிரியம் உண்டாக, அவருக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்கும் பிள்ளைகளாகத்தான் நம்ம இருக்கணும். நம்ம ஊழியம் செய்தாலும், ஜெபம் பண்ணாலும், இயேசுவை பின்பற்றுகிற விதத்தில் எந்த வேலை செய்தாலும், தொழில் செய்தாலும் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நடக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில், தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இதைத்தான் செய்யணும். அதை விட்டுட்டு நம்முடைய மனசும் மாம்சமும் போன வழியில் போனோம், ஆண்டவரை துக்கப்படுத்திடுறோம், வேதனைப்படுத்திடுறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்து பார்த்தால் அங்கு சொல்லுற, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க மாட்டார்களாம். மாம்சத்தின்படி, அந்த மாம்சமும் மனசும் விரும்பினவர்களே செய்கிறவர்கள் தேவனுக்கு உகந்த பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது. அதனால தான் ஆண்டவர் நம்மளை இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து இன்றைக்கு அவருடையவர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 119ஆம் சங்கீதம் 70 பார்த்தீங்கன்னா, உம்முடைய வேதமே என் மகிழ்ச்சி. இந்த வேதத்தை வாசித்து அதன்படி நடந்தாலே, வாழ்ந்தாலே கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாக்கிறலாம். நீங்கள் அதை விட்டுட்டு மனுஷனை மகிழ்ச்சி ஆக்குறேன், மனைவியை மகிழ்ச்சி ஆக்குறேன், புருஷனை மகிழ்ச்சி ஆக்குறேன், பிள்ளைகளை மகிழ்ச்சி ஆக்குறேன், மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் தேவனை துக்கப்படுத்திடக்கூடாது. அதனால தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக தூய்மையாக மனமகிழ்ச்சி உண்டாக்குறதா இருக்கட்டும். அதை விட்டு அவரை வேதனைப்படுத்துறதோ, துன்பப்படுத்துறதோ, துக்கப்படுத்துறதாவோ இருக்கக்கூடாது. இப்படி ஒரு மனமகிழ்ச்சி உண்டாக்கும் வாழ்க்கை வாழத்தான் இயேசு நமக்கு இந்த பூமியில் நல்ல தருணத்தையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்து கிருபையால் நம்மை நிரப்பி நடத்துகிறார். அந்த தேவாதி தேவன் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உமக்கு பிரியம் உண்டாக, மனமகிழ்ச்சி உண்டாக்குறும் பிள்ளைகளாக மாற்றும். அவர்கள் செய்கைகள், கிரியைகள் உமக்கு பிரியமாயிருக்கட்டும் ஆண்டவரே. தோல்வியை ஜெயமாய் மாற்றும். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படட்டும். இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களை கிருபையால், மகிமையால் நிரப்பி நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் இந்த நாளில் நம்மளை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். ஆமேன்.